ஆதியே துணை ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நமஸ்காரம். தேடி வந்து தினம் தரிசனை அளிக்கும் நமது குல தெய்வம் ஸ்ரீலஸ்ரீ மெய்வழி சாலை ஆண்டவர்கள் பொற்பாதம் போற்றி பணிந்து நமஸ்கரித்து, பவம் படர்ந்த காலமெல்லாம் இந்த பார் நிவர்த்தி செய்வதற்காக வந்து அவதரிக்கும் ஈசன் இந்த பவம் படர்ந்த கலிகாலத்தில் இந்த கலியை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவான் வேண்டி பிரம்ம பிரகாசமை வெளிச்சாலை ஆண்டவர்களாக வந்து அவதரித்து தம்மை வெளிப்படுத்தி காண்பித்தருளிய அந்த திருவாக்கியங்களை எல்லாம் நாம் தொடர்ந்து இன்று 15வது நாளாக பார்த்து வருகிறோம். இந்த உலகத்துல வந்து கடவுள் என்றே ஒருவர் இல்லை அப்படின்னு நாஸ்திகம் பேசுறவங்களும் இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, கடவுள் உண்டு என்பது நிரூபணை செய்ய முடியாத ஒரு கொள்கையாக இருக்கிறது. நிரூபிச்சாதான் நாங்க எதையும் நம்புவோம், நிரூபணை இல்லாத ஒன்றை நாங்க நம்ப மாட்டோம். கடவுள் இருக்குன்னு சொல்றீங்களே, உங்களால நிரூபிக்க முடியுமா அப்படிதான் கேட்பாங்க. யாராலையும் நிரூபிக்க முடியாதே என்று பேசுவார்கள். இந்த ஆன்மீகம் பேசுறவங்க கூட இந்த உலகத்துல உங்களால நிரூபிக்க முடியல. ஆன்மீகவாதிகள் என்று சொல்லிக் கொள்பவர்களும் ஆமாம் அதை நிரூபிக்க முடியாது, நாங்க ஒரு நம்பிக்கையில தான் நம்புறோம். ஒரு கல்ல நாங்க தெய்வமா பாக்குறோம், அது எங்களுக்கு தெய்வமா தெரியுது. நீங்க கல்லா பாக்குறீங்க, கல்லா தெரியுது. கல்லா பார்த்தா கல்லு, தெய்வமா பார்த்தா தெய்வம். அப்ப அவரவர் பார்வையில தான் இருக்கு, இதெல்லாம் நிரூபிக்கலாம் முடியாது. கல்லையும் மண்ணையும் வெள்ளியையும் தங்கத்தையும் செம்பையும் ஆகாயத்தையும் நாங்க கடவுள்னு நம்புறோம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா உங்களால அந்த நாத்திகம் பேசுறவங்களுக்கு நிரூபிச்சு காட்ட தெரியவில்லை. ஆனா நம்ம பெருமானவர்கள் ஒரே வரியில நிரூபிச்சு காட்டுவாங்க. கடவுள் என்பவர் இந்த மனிதனுடைய இந்த நெஞ்சக கூட்டுக்குள் ஜீவனாக, அவனுடைய அந்த உயிராக அவர்கள் குடிகொண்டு இருப்பதால் தான் இந்த மனிதனுக்கு உடற்பழு குறைந்து காணப்படுகிறது. அந்த தீபம், இந்த ஜீவன், அந்த கடவுள் இவனை விட்டு நீங்கியதும் அந்த தூக்கி கொண்டிருக்கிற பொருள் இல்லாத காரணத்தால் இவனுடைய உடற்பழு அதிகமாகி விடுகிறது. இந்த நிரூபணையை விட இவனுக்கு என்ன நிரூபணை வேண்டி இருக்கிறது? ஒரு தீபத்தினுடைய சுடர் மேல் நோக்கியே எரிஞ்சு கொண்டிருக்கும். அதுபோல நமக்குள்ளாக இருக்கிற அந்த ஜீவனாகிய கடவுள் நமக்குள் இருந்து கொண்டு இந்த தேகத்தை மேல் நோக்கி தூக்கி பிடித்து கொண்டிருப்பதால் தான் இந்த தேகம் வந்து நமக்கு கனம் இல்லாம லேசாக இருக்கு. அவர்களுடைய பிடி விட்டவுடனே அந்த ஜீவன் போனதும் அந்த பிடி இல்லாததால் உடற்பழு அதிகமாகி விடுகிறது. இந்த நிரூபணையை விட இவனுக்கு வேறு என்ன நிரூபணை வேண்டி இருக்கிறது என்று பெருமான் அவர்கள் அருளி செய்கிறார்கள். தெய்வம் அப்படின்னாலே தெய்வம், தெய்வம் அப்படின்னா கவ்வி பிடித்து கொண்டிருத்தல். அதன் பிடி விட்டால் நீ இல்லை, அது பிடித்து கொண்டிருக்கிறதுனாலதான் நீ இருக்கிற. அது நம்மை பிடித்து கவ்வி பிடித்து கொண்டு நம் உடலை பழு இல்லாமல் பார்த்து கொண்டிருக்கிறது. அந்த தெய்வம் உன்னை கவ்வி பிடித்து கொண்டிருக்கிற அதுதான் தெய்வம், கடவுள். இதை விட உனக்கு என்ன நிரூபணை வேண்டி இருக்கிறது அப்படின்னு பெருமான் அவங்க அருள் செய்யறாங்க. அப்போ அந்த தெய்வம் நம்மை அப்படி கவ்வி பிடித்து கொண்டிருக்கிற அந்த தெய்வம், இந்த கடத்திற்குள் இருக்கும் அந்த கடவுளாகிய அந்த தெய்வம் நம்ம எல்லாம் இந்த மோட்சத்தை நோக்கி நம்மளை கூட்டி செல்வதற்காக அந்த மோட்சம் அருளுகின்ற அந்த திருச்செயலை செய்வான் வேண்டி தெய்வமாக கவ்வி பிடித்து கொண்டிருந்த அந்த தெய்வம் தெய்வ நாயகமாக உருக்கொண்டு தூலம் எடுத்து இந்த உலகத்துக்கு வர்றாங்க. ஏன் அப்படின்னா, அரூபத்தில் இருக்கும்போது இந்த செயலை செய்ய முடியாது. நாவு கொண்டுதான் இந்த மனிதனை அந்த பிரம்ம வித்தை செயலில் ஆக்கி வைக்க முடியும் என்பதற்காக அவர்கள் அந்த வேதனா, அந்த அமுதனா, அந்த அருள்னா கொண்டு நம்ம கிட்ட கேட்கக்கூடிய செவியை நம்ம கிட்ட வச்சு படைச்சிட்டாங்களே. அப்போ அந்த செவிக்கு உணவு கொடுக்கக்கூடிய, அந்த பேசக்கூடிய நாவை உடைய ஒரு குருபெருமானவங்க வேணுமே.
என்பதற்காக அந்த அருள்நாவினை கொண்டு நம்மோல் தேகம் ஏற்று வந்து அவர்கள் தம்மை வெளிப்படுத்தி காண்பித்தருளிய அந்த திருவாக்கியங்களைத்தான் நாம தொடர்ந்து பார்த்து வருகிறோம். இப்போ இன்னைக்கும் நாம திருமைஞான குரல் பார்ப்போம். திருவாக்கியம் 19 பார்ப்போம். தேவகுலத்தில் இருந்து நம்முடைய இந்த சத்திய தேவ பிரம்மகுலம் பிறந்தது. இதிலிருந்து 3வது கட்டத்தில் ஒரு குலம் பிறக்கப் போகிறது. அப்போது கேவலங்கெட்ட ஒரு பேடியும் தன்னிச்சையாய் நானும் ஞானத்துக்கு வருகிறேன் என்று சிங்கம் போல் பாய்ந்து வருவான். ஏனென்றால் தொட்டவுடன் தேவ தங்க உடலாய் இவனது தூரம் மாறிவிடும் அற்புத செயல் நிகழப் போகிறது. தொட்ட உடனே தங்கமா மாறக்கூடிய ஒரு அற்புத செயல், இந்த பிரம்ம வித்தை செயல். இன்னைக்கு கூட பெருமானவர்கள் இன்னைக்கு ஒளிநாடாவுல தொடங்கும் போதே எப்படி கடவுளை அடையாளம் கண்டு கொள்வேன்? தோற்றத்தை வச்சா, அவங்க செயலை வச்சுதான் நம்ம அடையாளம் கண்டு கொள்ள முடியும். இப்போ அந்த செயல் இன்னைக்கு நிரூபணையாக நடந்து கொண்டிருக்கிறதே. அவங்க யாரெல்லாம் தொடுறாங்களோ அவங்கெல்லாம் தங்கமா மாறிடுறோமே. ஓட்டாஞ்சல்லியாக பித்தளையாகத்தானே நம்ம எல்லாம் இருந்தோம். தங்கமா மாறுறதுன்னா என்ன? இந்த உலகத்துல ஒரு கதை சொல்லுவாங்க. ஒருத்தர் கடவுள்கிட்ட வரம் கேட்டாரு. என்ன வரம் வேணும் அப்படின்னோடனே, நான் தொட்டதெல்லாம் தங்கமா மாறணும் அப்படின்னு கேட்டவுடனே, சரி அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் போயிட்டாரு. அவரு பசியார உட்கார்ந்தாரு. சாப்பாட்டை தொட்டா தங்கமாயிருச்சு, சாப்பிட முடியல. தண்ணி குடிக்கணும்னு பார்த்தாரு, தண்ணியை தொட்டா தங்கமாயிருச்சு, குடிக்க முடியல. அவருடைய ஆசை மகள் அப்பான்னு ஓடி வந்தா, இப்படி தொட்டாரு, அவளும் தங்கமாயிட்டா. என்ன பிரயோஜனம்? அப்ப இந்த தங்கத்தால என்ன பிரயோஜனம்? ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. நம்மளா அதுக்கு ஒரு மதிப்பு வச்சுக்கிட்டு அதுக்கு மதிப்புன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். என்ன பிரயோஜனம்? அதனால அது ஒருவேளை பசியாத்துமா? என்ன செய்யும்? இறைவன் படைச்ச அந்த வாழைப்பழம், ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டா நம்மளுக்கு அது நம்ம உடம்புக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும், பசியை தீர்க்கும், எல்லாத்துக்கும் அது உதவி செய்யும். நீ தங்கத்தால ஒரு வாழைப்பழம் செஞ்சுட்டா கூட அது என்ன பிரயோஜனம்? ஒரு ஷோகேஸ்ல மாட்டிக்கோங்க, வச்சுக்கிப்பான், அழகு பாக்குறதுக்கு தான் ஆகும். அது போல தொட்டவுடன் தங்கமாக மாறுறதுன்னா, இந்த தங்கமாவா அந்த தங்கமா மாறி என்ன பிரயோஜனம்? அந்த தங்கமா மாத்துறதுன்னா என்ன? எப்படி தொடுறாங்க? அவங்களுடைய அந்த திருநாவு கொண்டு, அருள் நாவு கொண்டு நம்ம செவியை தொடுறாங்க. அப்படி தொட்ட உடனே நம்ம நாக்குல இருந்து அப்படி தங்கமான வார்த்தைகளா விழுகுது. இதுவரைக்கும் என்னென்னமோ வெட்டி கதை, வீண் கதை பேசிக்கிட்டு இருந்த நாம பெருமானவர்களை பத்தி எடுத்து பேசுகின்ற நம்முடைய நாவையும் நீட்டி அகட்டி அந்த நாவுல சரஸ்வதி குடி இருக்கிற நாவாக அதை நம்மளுக்கு மாற்றாங்களே, அதுதான் தங்கமாக்குற செயல். தங்கமாக்குவது என்றால் என்ன? பிரதானமானது அறிவு தானே. அப்போ அந்த அறிவை பிரகாசமாக்க செய்யறதுக்கு பேருதான் தங்கமாக்குறது. அறிவு பித்தளை மாதிரி மங்கி போய் கிடக்கு, துருப்பிடிச்சு போய் அந்த பிரகாசமாக தங்கமாக, வைரமாக, மாணிக்கமாக ஒளிவீச செய்வதுதான் தங்கமாக்குவது. படிப்பே இல்லாத ஒருவன் காலமெல்லாம் ஒரு எஜமானனுக்கு கையேங்கி கொண்டிருக்கிறான். அவன் இங்கே சார்ந்து படிந்ததும் அவன் வாக்கிலே ஒரு புதுமணம் பூக்கிறது. இப்போ அந்த வாக்குல தான் புது மனம் பூக்கணும். அப்படி வாக்குல மனம் பூக்க வைக்க செய்யற அந்த நாவிலிருந்து வர்ற அந்த திருவாக்கு நீ செவியுற்று கேட்கும் போதுதான் உன்னுடைய வாக்குலையும் அந்த புதுமணம் பூக்கும். அதற்கு முன் மிகப்பெரிய மனிதர், மிகப்பெரிய படிப்பாளி என்று எண்ணி இருந்த தன் எஜமானனே திகைக்கும்படியான முறையிலே பேசுகிறான். இவன் பேசுவதை கேட்டு அந்த எஜமானனுக்கோ திட்டுமுட்டடிக்கிறது. இவன் ஒன்றுமே தெரியாமல் அல்லவா இருந்தான், இப்போது நம்மையே மடக்கி மடக்கி பேசுகிறானே. ஒரு எஜமான்கிட்ட வேலைக்காரனா இருக்கிறான். எஜமானனுக்கு பயந்து அவன் என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டு இருக்கிறான். திண்ணீர் கொடுத்தா வாங்கி பூசிக்கிறான், எல்லாம் செஞ்சு பணிவா இருக்கிறவன் ஒரு முறை சாலைக்கு போயிட்டு பெருமானவர்களுடைய அந்த திரு வாக்கை எல்லாம் செவி ஏற்று அவன் தங்கமாக்கப்பட்டு போன பிறகு அவனுடைய வாக்குல எப்படி புது மனம் வீசும். விபூதி கொடுத்தா, இதுவா விபூதி, சாம்பலை கொடுக்குறீங்க விபூதின்னு சொல்லி, அசல் விபூதினா என்னன்னு தெரியுமா, அசல் ருத்ராட்சம்னா என்னன்னு தெரியுமான்னு கேட்க ஆரம்பிச்சிருவாங்களே. அதுதான் தங்கமாக்கப்படுவது. அப்போ இவன் பேசுவதை கேட்டு அந்த எஜமானனுக்கோ திட்டு முட்டை அடிக்கிறது. என்னடா பணிவா இருந்தானே, இப்ப ஒரு தடவை சாலைக்கு போயிட்டு வந்தவனே இப்படி பேசுறானே அப்படின்னு அந்த எஜமானனுக்கு திட்டு முட்டை அடிக்கிறது. இவன் ஒன்றுமே தெரியாமல் அல்லவா இருந்தான்.
இப்போது நம்மையே மடக்கி மடக்கி பேசுகிறானே. முன்னே நம்மை வணங்கி விட்டு நாம் விபூதி கொடுத்தால் வாங்கி பூசிக்கிட்டு ரொம்ப பணிவா இருந்தான். இப்ப என்னடா என்றால் உங்களுக்கு அசலான விபூதி தெரியுமா, அசலான ருத்ராட்சம் தெரியுமா என்கிறான். உயிரை பிடுங்குறா போல அல்லவா கேள்வி கேட்கிறான். அப்போ உயிரை புடுங்குறா போல கேள்வி கேட்டா அதுல ஏதோ விஷயம் இருக்குன்னு தெரிஞ்சு நீயும் அவன் ஏன் எப்படி அந்த வல்லபம் அவனுக்கு வந்தது, அந்த வல்லபம் நமக்கு வேணும்ல நினைக்கணும். என்ன சங்கதி என்று தெரியவில்லையே. தலைப்பாகை வேற கட்டிக்கிட்டு இருக்கான். ஓஹோ, மெய்வெளிச்சாலைக்கு போய்விட்டு வந்திருக்கிறான், அதான் இப்படி பேசுறான். அங்க போனாலே இப்படித்தான் ஐயா ஆயிடுறாங்க என்று உன்னை முற்றிலும் வேறாளாக நினைத்து பேசுகிறான். ஆகவே கவனிப்பாரற்று மிதிபட்டு கிடந்த ஒரு ஓட்டாஞ்செல்லி தங்கமாக்க பெற்றது போல் நீயும் இங்கே எம் கையகத்திலே ஆக்கப்பெற்றிருக்கிறாய். இப்போ யார் கையகத்துல ஆக்க பெற்றால் நாம ஓட்டாஞ்செல்லியா இருந்த நாம தங்கம் மாதிரி இப்படி எல்லாரும் இன்னைக்கு கூடி ஒன்றே குலம் ஒருவனே தேவனா எங்கெங்க இருந்த மக்கள் எல்லாம் இப்படி ஒன்று கூடி நம்மளை எல்லாம் தங்கங்களாக பெருமானவர்கள் ஆக்கி வச்சிருக்கிறாங்க. அங்கே இதைவிட பெரிய பெரிய பள்ளிக்கூடங்கள் இருக்கின்றனவே, அங்கெல்லாம் படித்த படிப்பினாலே இப்படி ஆகிவிட முடியுமா? எல்லாரும் இங்க இருக்கிற பெரிய பெரிய பள்ளிக்கூடத்துல பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சவங்க எல்லாம் இருக்கிறோம். அந்த படிப்பு நமக்கு இந்த பேச்சு வல்லபத்தை கொடுத்துச்சா அப்படின்னா இல்ல. எப்பேற்பட்ட படிப்பாளியா இருந்தாலும் பொய் வேடதாரிகளையும் சோம்பேறி வீணர்களையும் பெரியோர்கள் என்று நம்புகிறவன் தானே நீ. பெரிய படிப்பாளியா இருப்பான், பெரிய மந்திரியா இருப்பான், சாமியான்னு சொல்லி ஏமாட்டிக்கிட்டு தெரியறவன் காலத்தொட்டு கும்பிடுவான். அப்படித்தானே இருந்தாங்க இந்த உலகத்துல, அப்படித்தானே இருக்கிறாங்க. உன் அப்பன் பாட்டன் எல்லோரும் அப்படித்தானே இருந்தார்கள். இந்த எல்லைக்கு வந்த பிறகுதானே நம்முடைய கண் அன்றைக்கு இருந்த கண் அல்ல, காது அன்றைக்கு இருந்த காதல்ல, நம்முடைய நாடி நரம்பெல்லாம் அன்றைக்கு இருந்தவை அல்ல என்று நீ உணரும்படி அவற்றையெல்லாம் மேலானவைகளாக மாற்றி படைத்த பிறகுதானே அந்த வேடதாரிகளின் குட்டு உனக்கு தெரிந்தது. நம்ம பெருமானவர்கள் நம்முடைய அங்கக்குலங்களை எல்லாம் மாற்றி இன்னைக்கு மனம் வீசுகின்ற வாக்குகளை பேசுகின்ற நாவாக, சரஸ்வதி குடியிருக்கிற நாவாக நம்முடைய அங்க குலங்கள் எல்லாத்தையும் மாற்றி இன்னைக்கு வேற கல்வி குலங்கள் நமக்கு கொடுத்ததுனாலதான் இந்த உலகத்துல ஏமாத்துக்காரங்களுடைய குட்டு என்னன்றது நமக்கு புரியுது. அதுக்கு முந்தி புரிஞ்சுச்சான்னா புரியல. அதை நம்பிக்கிட்டு இருக்கிற கூட்டத்துல ஒருவராகத்தான் நாமளும் இருந்தோம். அப்படி அல்லாமல் பெரிய படிப்பாளி என்று தான் முன்னே அஞ்சிக் கொண்டிருந்தவனை ஒரு நோஞ்சானாக இருந்தவன் போட்டு ஏறி மிதிக்க முடியுமா? ஒரு நோஞ்சானா இருந்தா கூட பரவாயில்ல. இந்த உலகத்துல ஒரு முறை பெருமான் அவர்களுடைய வாக்கை சொல்லி ஏற்றுட்டான், அவனுடைய வாக்களையும் புதுமணம் வீசும். யாரா இருந்தாலும் போட்டு தூக்கி ஏறி மிதிக்கிற மாதிரி அவன் பேசுவான். எப்படி அந்த வல்லபம் வந்தது? சர்வத்துக்கும் எஜமானா இருப்பதை தனக்குள் தானே ஒருவன் தெரிந்து கொண்டதால் தான். எங்கெங்கேயோ தெய்வம்னு அலம்பியே ஆரூரார் இங்கிருக்க அவ்வூர் திருவிழா என்று ஊரூர் அலையும் ஊமர்கள் நீ விளக்கிருக்க தீர்த்தேடுவீர் அப்படின்னு ஒரு சித்தர் பாடல். ஆரூரார் இங்க இருக்கிறாங்க, உனக்குள்ள இருக்காங்க. இங்க அப்படின்னா அங்கிட்டு இல்ல, உன் உடம்புக்குள்ள. நீ அந்த ஊர் திருவிழா இந்த ஊர் திருவிழா அப்படின்னு ஊரூர் அலையும் ஊமர்கள் நீ விளக்கு இருக்க தீர்த்தேடுவீர். விளக்கு உங்ககிட்டே இருக்கு, தீய தேடி எங்க அலைகிற அப்படின்ற மாதிரி தனக்குள் தேடி கண்டு கொண்டதால் தான், அந்த ஈசனை தனக்குள்ளாக கண்டு கொண்டதால் தான் அந்த ஊட்டம் அந்த திடம் வருகிறது. அவன் உன்னை வேற பிறப்பாக நினைக்கிறானே. இந்த தேவ பிறப்பை பெற்றதிலிருந்து அப்படிப்பட்ட நினைப்பு உனக்கு எப்போதாவது வந்ததா? நாம நேற்றை பார்த்தோம், நாம எல்லாருமே மறுபிறப்பு அடைஞ்சிட்டோம். அந்த பெருமையை நாம எப்பயும் நினைச்சு பேசிக்கிட்டே இருக்கணும். இந்த உலக மக்கள் அறிவுக்கும் இந்த மறுபிறப்பு பெற்ற மக்களுடைய அறிவுக்கும் ஏணி வச்சாலே எட்டுமா? எவ்வளவு கீழ்த்தரமான ஒரு நிலையில இருந்து எவ்வளவு மேலாம்பரமான ஒரு நிலைக்கு தெய்வம் நம்மளை கொண்டு வந்திருக்காங்கன்ற நினைப்பு எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கணும். அதை பத்தி பேசிக்கிட்டே இருக்கணும். இந்த உன்னதத்தை ஏன் நீ நினைத்து பார்க்கறது இல்லை? இது சாதாரணமா நம்ம நினைக்க கூடாது. இது ஒரு பெரிய செயல், யாருக்குமே கிட்டாத செயல். அது நமக்கு கிடைச்சிருக்கு. அது ஏன் நீ அப்படி சாதாரணமா நினைக்கிறன்னா, நீ பாடுபட்டு தரல. இதை சாதாரணமாக நீ நினைப்பதற்கு காரணம் கூட உனக்கு தெரியாது. அதுவும் நான் சொன்னால்தான் தெரியும். ஒரு பாடும் படாத உனது தலைக்கு இது இனாமாக ஏற்ற பெற்றதால் தான் இந்த பிரம்மாதிக்க செயலின் அருமை தெரியாமல் போய்விட்டது. நம்மளும் பாடுபட்டு பெற்றிருந்தா நமக்கு அந்த அருமை தெரியுமோ இல்லமோ? பாடுபடாம தெய்வம் நம்மளுக்கு தூக்கி ஈஸியா கொடுத்துட்டாங்க. அப்போ நாம என்ன
ஒரு மாடு மேய்க்கிறவன் மகனுக்கும் ஒரு பெரிய ராஜாவோட மகனுக்கும் எவ்வளவு வித்தியாசம். அது மாதிரி இந்த உலகத்துல இருக்கிறவங்க எல்லாம் மாடு மேய்க்கிற புத்தி தான் இருக்கும். நாம தான் ஒரு ராஜா வீட்டு பிள்ளையாக, இளவரசர்களாக நம்மளை எல்லாம் பெருமானவர்கள் ஆக்கி வச்சிருக்காங்க. அப்போ நமக்கு அந்த மாடு மேய்க்கிறவனுக்கு இருக்கிற புத்தி நமக்கு வரலாமா? இன்னும் அந்த மாடு மேய்க்கவே போய்கிட்டே இருக்கலாமா? இந்த உலக காரியங்களுக்கே நிறைய நேரம் செலவழிச்சு இந்த மெய் காரியத்துக்கு அற்ப சொற்ப நேரம் தான் செலவழிக்கலாமா? நாம ஒரு மாடு மேய்க்கிறவன் மகனுக்கு என்ன புத்தி வரும்? வழியில் முழங்கம்பு கிடந்தாலும் தாத்துக்கோலுக்கு ஆகும் என்று பொறுக்கி எடுத்து வைப்பான். அந்த புத்தியிலே தெரிஞ்சிடும் மாடு மேய்க்கிறவன் மகனா இல்ல ஒரு ராஜாவோட மகனா. அப்படி போற வழியில ஒரு குச்சி கிடந்தா மாடு மேய்க்கிறவன் இந்த குச்சி எடுத்தா மாடு மேய்க்கிறதுக்கு யூஸ் ஆகும்னு எடுத்து வைப்பான். ஒரு ராஜா மகன் அப்படியே எடுத்து வைப்பான். அதே சமயத்தில் ஒரு அரசனுடைய மகனுக்கு என்ன புத்தி வரும்? இந்த மாதிரி உடை உடுத்தலாம், அந்த மாதிரி வாகனம் ஏறி போகலாம், இந்த ஆபரணம் அணியலாம், அந்த அலங்காரம் பண்ணி கொள்ளலாம் என்ற எண்ணத்திலேயே இருப்பான். யாரோ ஒருவருடைய இரக்கத்தால் திடீரென்று நீ ஒரு சிவராஜ குடும்பத்திலே வந்து பிறந்து விட்டாயே, உனக்கு அந்த அரசன் மகனை விட ஏற்றமான எண்ணம் வர வேண்டாமா? குலமே வேறையாக மாறிவிட்டதாலே மேன்மையானதை பற்றி மேன்மையான எண்ணம் தானே உனக்கு வர வேண்டும். அந்த அரசன் மகன் மாறியா நீ? அதை விட மேல நீ கடவுளோட பிள்ளை. அரசனோட பிள்ளையை விட கடவுளோட பிள்ளை எவ்வளவு மேன்மையான பிள்ளையாக இருக்கணும். அங்கே ஒரு அரசன் வீட்டில் பெற்று வளர்த்த பிள்ளையா நாம் இங்கே பெற்று வளர்த்தது இல்லையே. சந்திர சூரியால் அனைவரையும் வெளியாக்கிய அக்காணிமுலை அறுபடை வீட்டின் சுத்தாவி கலாமணி மண்டப ஒத்தாணி முத்தவசின் உசுவாச நிசவாச குகை கருவறையில், எப்பேற்பட்ட குகை கருவறையில வச்சு நம்மளை ஈண்டெடுத்தாங்க. அந்த வாக்கு தருகின்ற அந்த திரு ஆலவாய் எப்படிப்பட்ட ஆலவாய்! அக்காணிமுலை ஆறுபடை வீடு அதுதான், சுத்தாவி கலாமணி மண்டபம் அதுதான், ஒத்தாணி முத்த உசுவாச நிசவாச குகை கருவறை. அந்த கருவறையில வச்சு அந்த கருவறையில நம்மளை சுமந்து ஈன்றெடுத்திருக்கிறாங்களே பெருமானவர்கள். வானம் வாவன கூவ புதுக்கலவை நரை தூப தீபாலங்காரத்துடனே அல்லவோ நாம் இங்கே உன்னை பெற்று வளர்த்தோம். அப்போ இந்த பிறப்பு எப்பேற்பட்ட பிறப்புல நம்மள பெருமானவர்கள் என்ன மாதிரி ஒரு வாக்கு கொடுத்து அவங்க திரு ஆலவாய் என்கின்ற அந்த கருவறையில நம்மளை எல்லாம் வச்சிருந்து ஈன்றெடுத்திருக்கிறாங்களே. இந்த நரப்பிறப்பு வேறே அந்த தேவ பிறப்பு வேறே என்று நீ நினைத்தால் தான் உனக்கு நிஜமான வீரம் உண்டாகும், அறிவு உண்டாகும், ஐஸ்வர்யம் உண்டாகும். எதையும் காரண காரிய பொருத்தத்துடனே நினைத்து பார்ப்பதுதானே அறிவு. இங்கே வழங்கப்பெறும் மதிச்செல்வம் உன் தலையில் பெருக்கமாக ஏறி என்ன மதமதத்து போயிருந்தால் இதை நீ திருப்பி நினைத்து பார்க்காதிருப்பாய். இப்ப பெருமானவர்கள் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த மதி, அந்த அறிவு, அதை திருப்பி திருப்பி நினைச்சு பார்த்து நம்ம பேசிக்கிட்டே இருக்கணும். அதை அப்படியே போற்றக்கூடாது. அப்படி போட்டால் பெருமானவங்க சொல்லுவாங்களே, நீ பேசலைன்னா அதுவே உன்னுடைய ஜீவனில் களையாக மண்டிவிடும். அப்படி களையாக மண்டிவிட செய்யக்கூடாது. நம்மளுக்கு நிறைய கொடுக்குறாங்க, கொடுத்தது நாம அதை பேசணும், திருப்பி திருப்பி அதை நினைச்சு பார்க்கணும். அதை அலட்சியமா நினைக்கும். ஆமா எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாமே தெரியும், என்னத்தை என்ன போட்டு புதுசா பேசிக்கிட்டு அப்படின்னு நினைக்கிறதுனா உனக்கு என்ன திமிரா? பண திமிரு. ஒரு 10 ரூபா போனா, ஒரு பெரிய கோடீஸ்வரனா இருந்தா 10 ரூபா போனா போனா போகுதுன்னு இருப்பானே, அந்த ஒரு திமிர்ல இருப்பானே. ஒரு ஏழை கையில ஒரு 20 ரூபா வச்சிருக்காங்கன்னா 10 ரூபா தொலைஞ்சு போச்சா அவன் பதனுவான், 20 ரூபா வச்சிருக்கேன் 10 ரூபா போயிட்டேன். ஒரு பெரிய கோடீஸ்வரனுக்கு 10 ரூபாயோ இல்ல 1000 ரூபாயோ போனா கூட போனா போகுது அப்படின்னு இருப்பானே, அந்த பண திமிரு. அப்போ நாம நினைச்சு பார்க்கலனா நமக்கும் அந்த திமிரான்னு கேட்கிறாங்க பெருமானவர். 10 ரூபாய் 100 ரூபாய் போவதை ஒருவன் அலட்சியமாக நினைப்பதா இருந்தால் அது அவனுடைய என்ன பண திமிரா இருக்கும். அப்ப நாம அந்த திமிர் இல்லாம பெருமானவர்கள் நம்மளுக்கு மதிச்செல்வத்தை நிறைய கொடுத்து நம்ம தலையில திமிர்த்து ஏற்றி வச்சிருக்கிறாங்க. அதை நாம எடுத்து 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 தினம் பேசிக்கிட்டே இருக்கணும். உங்களுடைய தெய்வ தனித்தந்தை ஒரு கோடீஸ்வரர் அல்லவா? நமக்கு கிடைச்சிருக்கிற பெருமானவர்கள் ஒரு பெரிய கோடீஸ்வரர். ஒரு கோடீஸ்வரர் மட்டும் என்றால் நினைக்கிறீர்கள்? இல்லை, அவர்கள் 4 கோடீஸ்வரர். கோடி கடந்த விராட் குரு. விராட் எண்ணிக்கையே இல்லாம, இன்ஃபினிட்டின்னு சொல்லுவாங்களே இங்கிலீஷ்ல, அந்த மாதிரி எண்ணிக்கையே இல்லாத அவங்க அவ்வளவு பெரிய கோடீஸ்வரர்.
ஏனெனில் அவர்கள் 4 கோடி கண்டவர்கள். 4 கோடி கண்டவர்களே நாதராகும். முதலில் 1 கோடி கண்டதும் தேவ சன்னதங்கள் பெறுவார்கள். அப்போ இந்த தேவ சன்னதங்கள்லாம் பெற்று முதல் கோடியை பெற்று அப்புறம் 2 கோடி 3 கோடி 4 கோடி என்று ஏறி ஈடு இணையற்ற ஏற்றத்துல ஏறின ஒரு தெய்வம் அல்லவா நமக்கெல்லாம் கிடைச்சிருக்காங்க. அது என்ன ஈடு இணையற்ற ஏற்றமா இருக்கும்? கோடி என்பதெல்லாம் பிரம்மரந்திர எல்லையிலே உள்ள வெவ்வேறு தலங்கள். கோடினா என்னன்னு நினைச்ச, அந்த பிரம்மரந்திர எல்லையில இருக்கிற தலங்கள். கோடினா எண்ணிக்கை இல்ல, அது தலங்கள். அந்த கோடினா அதனுடைய முனைகள். அந்த பிரம்மரந்திர எல்லையில் இருக்கிற வேறு வேறு இடங்கள். அழியா திருப்பாதத்துக்குள்ளே உள்ள தமர்கள். இந்த கோடியெல்லாம் எங்க இருக்கு? அவங்களுடைய திருப்பாதத்துலதான் இருக்கு. அவங்க திரு ஆலவாயில தான் இருக்கு. அவங்க ஆலவாயில இருந்து விதவிதமா ராகரகமா வருதே. அதுதான் கோடி 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 கணக்காக வந்துகிட்டே இருக்கு. அதுதான் கோடி மனுக்கு ஈந்தாலும் குறையாத சிமிலியாக இருக்கு. அந்த அவை ஒவ்வொன்றிலும் கட்டடங்கள், பண்டக சாலைகள், அதிசய குவியல்கள் சங்கஞ்சங்கமாக உள்ளன. உங்களுடைய ஒவ்வொரு வாக்கியமும் நமக்கு சங்கஞ்சங்கமா எதையோ நம்ம அறிவுக்கு புலப்படுத்தி இருட்டுல கிடந்த நம்ம அறிவை இதய இருட்டினுள்ளே புதையுண்டு கிடப்பதை உடைத்து திறந்து வெளியே எடுத்து கொடுக்க நாதி இல்லாம இருந்தோம். அதுக்கு ஒரு நாதியாக வந்தாங்களே பெருமானவர்கள். மிகப்பெரிய ஒரு ஆலமரத்தின் வாது, கிளை, இலை முதலியவற்றை அதன் வித்தினுள்ளேயே நுழைந்து காண்பது போல அவற்றை காண வேண்டும். அப்போ ஒரு ஆலமரத்து விதைக்குள்ள நுழைஞ்சா அந்த பெரிய ஆலமரம் தெரியுமா நம்ம கண்ணுக்கு? ஆனா அந்த ஆலமர விதைக்குள்ளதானே அவ்வளோ பெரிய கசகசா விதையை விட சின்னதா இருக்கும் ஆலமரத்து விதை. அந்த ஒரு விதைக்குள்ள இவ்வளோ பெரிய ஆலமரம் ஒளிஞ்சிருந்துச்சா? அது அந்த விதைக்குள்ளே நுழைந்து பார்ப்பது போல நீ பார்க்க வேண்டும். ஒரு மரத்திற்கு கிளை என்றும் இலை என்றும் காய் என்றும் இருப்பது போல 4 கோடி 3 கோடி முதலிய தலங்கள் உள்ளன. ஆலமரத்திலே ஒரு வாதை காட்டி அதோ அந்த வாதுக்கு நேரே கண்ணை வைத்துப்பார். அதற்கு மேலே அதோ தெரிகிறதே ஒரு கிளை. அதன் நுனியில் உள்ள துளிரிடத்தில் ஒரு காய் வரப்போகிறது என்று காட்டினால், ஒரு பெரிய அடர்ந்த ஆலமரத்துக்கிட்ட போய் நம்மளை கூட்டி வச்சு அங்க பாரு மேல ஒரு கிளை இருக்கு பாரு, அதுக்கு பக்கத்துல ஒரு இலை இருக்கு பாரு, அதுக்கு பக்கத்துல ஒரு வாது இருக்கு பாரு, அதனுடைய நுனையில ஒரு துளிர் இருக்கு பாரு, அந்த துளிர்ல இருந்து ஒரு காய் வருதுன்னு நமக்கு என்னமாவது புரியுமா? பெருமானவர்கள் அப்படித்தான் நமக்கு காட்டிட்டு இருக்காங்க. புரியுதோ புரியலையோ, இன்னைக்கு புரியாட்டாலும் நாளைக்காவது புரிஞ்சுக்கிட்டு சொல்லி வச்சிருவோம். இவன் திரும்ப 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 அதை பற்றி பேசி பேசி 4 பேர் கூடி பேசி பேசி சிந்திச்சு இன்னைக்கு இல்லாட்டா நாளைக்கு தெரிஞ்சுக்கிடத்தோங்கிறதுக்காகத்தான் நமக்கு அவ்வளத்தையும் அருள் வச்சிருக்கிறாங்க. அப்போ அவங்க சொல்லும் போது புரியாட்டாலும் கொஞ்ச நேரம் பேந்த விழித்து விட்டு என்னமோ எதற்கும் ஒரு ஆமாம் போட்டு வைப்போம். ஏன் தெரியாதுன்னு சொல்லணும், தெரியுதுன்னே சொல்லி வைப்போம்ட்டு. தெரியுது தெய்வமே, தெரியுதா அப்படின்னு கேட்கும் போது தெரியுது தெய்வமே, என்ன தெரிஞ்சியோ என்ன இடமோ அப்படின்னு சொல்லுவாங்க பெருமானவர்கள். அந்த மாதிரி தெரியுது என்று உன்னை வம்பிலே பிடித்து கொண்டு தள்ளி கொண்டு போய் ஒரு எல்லையில நிறுத்தி இருக்கிறோம். பிடிச்சு வரமாட்டேன்னு சொன்னவங்களை எல்லாம் பிடிச்சு தரவென்று தள்ளி தரவென்று இழுத்து கொண்டு போய் நம்மளை எல்லாம் ஒரு எல்லையில நிப்பாட்டி வச்சிருக்காங்க. அதோ பாரு அந்த பாத நிலை, அதோ அங்கே தெரியுதா என்றோம். நீயும் ஆமாம் போட்டாய், அல்லாமல் அதன் பூரணை எழிலையா கண்டாய். ஒவ்வொரு வாக்கியத்துக்குள்ளேயும் எத்தனையோ கோடிகளை பொதிஞ்சு வச்சிருக்காங்க. அந்த பூரண எழில் நமக்கு தெரியுதா? தெரியல. தெரியாட்டாலும் படிச்சுக்கிட்டே இருந்தா ஒரு நாளைக்கு நமக்கு தெரிய வரும். அது மட்டுமா, அமெரிக்க கோச்சிற்கு ஆத்மாவை பற்றி நம் கடிதத்தில் ஆத்மாவை உனக்கு காட்ட வேண்டும் என்றால் உன்னை ஜீவதேகத்தில் கொண்டு போய் நிறுத்தி அதோ பார் காரண வேகத்தில் ஆத்மா இருக்கிறது என்று காட்ட முடியும் என்று எழுதினோமே. இப்போ அமெரிக்கால ஒருத்தர் ஆத்மாவை காட்ட முடியுமான்னு கேட்கும்போது, நான் ஜீவதேகத்துல போய் உன்னைய முதல்ல நிறுத்தணும், நீ இப்ப தூல தேகத்துல இருக்க, தூல தேகத்துல இருந்தா பார்க்க முடியாது, உன்னைய கொண்டு போய் ஜீவதேகத்துல நிறுத்தணும், நிறுத்தினாதான் அதுக்கு அடுத்த தேகம் காரண தேகத்தை காட்டி அந்த பாரு காரண தேகத்துல ஆத்மா இருக்குன்னு காட்ட முடியும் அப்படின்னு நான் எழுதினேனே. அப்போது நீ என்ன நினைத்தாய் அப்படின்னு கேட்கும்போது சபையோர் என்ன சொல்றாங்க, இதெல்லாம் நமக்கு இப்ப தெரியவில்லை, தெரிவிக்கும் போது தெரிவிப்பாது, எல்லாம் நம்மளுக்கு எல்லாம் காமிச்சிட்டாங்க, காமிச்ச பிறகு தெரியல, தெய்வம் தெரிவிக்கும் போது தெரிவிப்பார்கள்னு நினைச்சோம் அப்படின்னு சொல்லும்போது பெருமானவர்கள் இளநகை பிறந்த நீ தெரியாது என்றால் டேய் பொய்யா, நாம் தந்ததை உண்டு விட்டு இல்லை என்று சொல்லுகிற வஞ்சகம்,
நான் தந்தேனடா, நீ தின்னியேடா, தின்னுபிட்டு இன்னைக்கு இல்லைன்னு சொல்றியடா. பெருமான் அவர்கள் நமக்கு தினமும் தந்துகிட்டே இருக்கிறாங்க, எல்லாமே தந்துட்டாங்க. இப்போ என்னை ஒரு நாள் கோபாலகிருஷ்ணானந்தரன் நான் கேட்டாங்க, உபதேசம் வாங்கிட்டியான்னு கேட்டாங்க. இல்லைன்னு சொன்னேன். என்ன இல்லைன்னு சொல்ற? தெய்வம் தந்ததை தின்னு விட்டு இல்லைன்னு சொல்ற வஞ்சகியா நீ ஏன்னு கேட்டாங்க. என்ன தினம் வாக்கியம் படிக்கிறியா? அதெல்லாம் என்ன உபதேசம் இல்லாம? தெய்வம் கொடுத்திருக்கிற அவ்வளவு வாக்கியமும் அவ்வளவும் உபதேசம். அதனால நீ யாரு கேட்டாலும் வாங்கல எல்லாம் சொல்லக்கூடாது, உபதேசம் தினமும் வாங்கிக்கிட்டே இருக்கிற அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொன்னாங்க. அது போல நாம பெருமான் அவர்கள் கொடுக்கறத தினம் தின்னுகிட்டே இருக்கிறோம். தின்னுகிட்டே இல்ல எனக்கு அது தெரியல இது தெரியலன்னு சொன்னா தின்னுட்டு எனக்கு தரலைன்னு சொல்ற வஞ்சகனா நாம இருக்கக்கூடாது. தினமும் நம்ம பெருமான் அவர்கள் கொடுக்கறத தின்னு கொண்டு அந்த மதி ஏறி கொழுத்து போய் இருக்கிறோம். ஏனென்றால் நாம் உனக்கு முன்னமையே இதை செய்தாயிற்று. நாம் உனக்கென்று இறக்கி அருளி அந்த பிறவானான் பிறப்பு இரவிலேயும் அடுத்து திருவடி நிலையை அறிவித்த போதும் இதை உனக்கு அறிவித்தாயிற்று. இது ஏன் உனக்கு அப்போது விளங்கவில்லை என்றால் அப்போது உனக்கு இருந்த அறிவு அவ்வளவுதான். உன்னை ஒவ்வொரு எல்லையில் ஏற்றி வைக்கும் போது நீ அங்கு செல்வதில்லை, உன்னால் அங்கு செல்லவும் முடியாது. ஒவ்வொரு எல்லைக்கு ஏற்றும் போது நாம அவங்க கூடயே போகணும். இப்ப நாம எல்லாரும் இங்க சபையில தான் உட்கார்ந்து இருக்கோம். ஒருத்தவங்க பேசினா அது கவனமா பேசினா தானே. இந்த அடுப்புல பால் வச்சிருக்கேன், இந்த அக்கா பேச உங்களை போய் பாலை இறக்கிட்டு வந்துருவோம் அப்படின்னு பாலை அதை நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னா இங்க என்ன பேசுனாங்கன்னு ஞாபகம் வருமா? ஐயோ நேராச்சு, இன்னும் எத்தனை மணி வரைக்கும் இழுக்க போறாங்களோ தெரியலையே, இந்த அங்க போகணுமே இப்படி நினைச்சுக்கிட்டு இருந்தா இந்த பேசுறது செவியில ஏறுமானா ஏறாதே. பெருமான் அவங்க சொல்லுவாங்களே, ஒருத்தன் உன் வீட்டுல நெருப்பு பிடிச்சிருச்சு, உன் மனைவி பிள்ளைகள்லாம் அதுல மாட்டிருக்காங்க போன்னு ஒருத்தன் சொன்னா பறந்துட்டு ஓடுவானே. ஓடும்போது வழியில என்னென்ன எல்லாத்தையும் பார்த்தான், கண்ணு திறந்துதான் இருந்தது. நீ உங்க வீட்டுல ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு ஓடி வந்தியே, அப்ப வழியில என்னென்ன பார்த்தேன்னா அவனால சொல்ல முடியுமா? ஏன்? அவனுக்கு கவனம் அங்க இல்ல, கவனம் எல்லாம் அந்த வீட்டுல இருக்கு. அது போல நாம பெருமானவர்கள் நம்மள ஒவ்வொரு எல்லைக்கும் கூட்டிட்டு போகும்போது அந்த எல்லைக்கு நம்ம கவனத்தை கொண்டு போனா நமக்கு எல்லாமே விளங்கும். நாம கொண்டு போறது இல்லை. ஏன்னா நீ உன் தூரத்துக்கும் இந்த புறத்திலேயே வெளியிலேயே இருக்கிறாய். வெளியிலேதான் அடுப்புல பால் வச்சிருக்கேனே, பொங்கிருதா என்னன்னு தெரியலையே, இந்த வெளியே என்னமோ ஒரு பழம் வைக்கிறாங்களே, போய் வாங்கிட்டு வந்துடலாமா ஒரு நிமிஷம், இப்படி வெளியிலேயே உன்னுடைய சிந்தனை ஓடுகிறது. உன் பார்வை கேள்வி எல்லாம் வெளியே தான் போகிறது. உன் நினைவு உலாவுகிற எல்லைகள் எல்லாம் நோய் சென்றிருக்கும் எல்லைகளே. அதனால் தான் உன் உடலிற்குள் வியாதிகள் சரசரவென்று நுழைகின்றன. என் முன்னர் இருக்கும் போதுதான் உன் நினைவு வெளியே ஓடுவது மாறி உள்ளே நுழைகிறது. சுவாசம் ஒடுங்கி ஓட ஆரம்பிக்கிறது. புது புது எல்லைகளில் அறிவு பூத்து நிற்கிறது. அப்ப அந்த அறிவு பிளம்பனும் கிரணர் முன்னால போய் உட்கார்ந்தாதான், அந்த நாதத்தை செவியில ஏற்றால்தான் நம்ம சுவாசம் ஒடுங்கி ஓட ஆரம்பிக்கும். அறிவு புது புது எல்லைகளில் பூத்து குலுங்கி நிற்கும். அந்த தெய்வீக எல்லைகளை பற்றி நீ சும்மா வாயிலே பேசுவதோடும் அதிசயமாக நினைக்கிறதோடும் நின்று கொள்ளுகிறாய். அப்படி இருந்தும் நீ அப்படித்தான் இருக்கேன்னு எனக்கு தெரியுது. தெரிஞ்சாலும் நான் வம்படி பண்ணி உன்னை தரத்தரன்னு இழுத்து கொண்டு போய் அந்த எல்லையில எல்லாம் ஒன்னொன்னா வச்சு நானும் தொட்டு காமிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். நீ வருவியோ வரலையோ நான் தரத்தரன்னு பிடிச்சு இழுத்துட்டு போய் காட்டத்தான் செய்வேன்னு வம்பு பண்ணி நம்மளை கூட்டிட்டு போற ஒரு தெய்வம் நமக்கு கிடைச்சிருக்காங்களே. அப்படி இருந்தும் உன் ஜீவதேகத்துக்கு அப்பால் உள்ளனவற்றையும் நாம் உனக்கு காட்டுகிறோம். அதாவது அந்த அரிய வித்தை காட்டி அதை பிரித்து அதன் உள்ளே முதலில் அதன் அடிமரத்தை காட்டி, பிறகு ஒரு வாதை காட்டி, ஒரு இலையை காட்டி, அதில் உள்ள துளிரை காட்டி, இப்படியே மேலும் மேலும் காட்டி கொண்டு போகிறோம். நீயும் சிரமத்தோடு எட்டி பார்த்து வருகிறாய். காமிச்சிட்டே தான் இருக்கேன், நீ கஷ்டப்பட்டுதான் அதை எட்டி பார்த்துட்டு வர்ற. அப்படி காட்டியதை மறுபடியும் சொன்னால்தான் உனக்கு விளங்குகிறது. மறுபடியும் அதை பத்தி பேசினா தான் நமக்கு ஒரு நேரத்துல டக்குன்னு போய் அந்த இடத்துல மாட்டி நமக்கு விளங்கும். இது இத்தனை நாள் வரை எனக்கு இது புரியலையே, நான் இவ்வளவு நாள் இந்த வாக்கியத்தை படிச்சேனே எனக்கு புரியலையே, இன்னைக்கு புரிஞ்சுட்டேன்னு சொல்லுவோம் ஒரு நாளைக்கு நம்ம. அப்போ அதை திரும்ப திரும்ப நாம அதை படிச்சுக்கிட்டே இருக்கும்போது மறுபடியும் நீ எவ்விடத்திலேயே அடுத்திருந்து பல நாளும் கேட்டு பழகுவதில்லை. அப்படி பல நாளும் கேட்டு பழகுவாயானால் அந்த பரமவித்தின் பல வாது, கிளை, இலை, தளிர், பூ, காய், பழங்கள் ஒவ்வொன்றாக காட்சி பொருளாக உனக்கு வரும். அப்போ இப்படிதான் நாம தொடர்ந்து அவங்களோட இருக்கும் போதுதான்
நாம அந்த காட்சி பொருள் எல்லாம் எல்லாமே இந்த காரண மகா காரண வல்லபங்கள் எல்லாம் இந்த மனு தூலத்துலதான் இருக்கு. இந்த மனுதான் ஈசனாக கூடியவன் அப்படிங்கிற அந்த இது எல்லாம் பெருமான் அவர்களுடைய அந்த திருவாக்கு, அந்த மனம் வீசுகின்ற வாக்கு கேட்டாதான் நமக்கு கிடைக்கும். நம்மகிட்ட ஆத்மா இருக்கு. ஒரு நேரம் மாட்டுக்குள்ள ஆத்மா தான் நமக்கும் இருந்தது. அந்த ஆத்மாவை அந்த மனித ஆத்மாவாக நமக்கு மாற்றுகிறது பெருமானவர்கள். நம்முடைய ஜீவாத்மா இவ்வளவு வல்லபத்தோடு இருந்தாலும் அது பரமாத்மாவை எட்ட முடியாது. பரமாத்மா இவனுக்குள் இருந்தாலும், நமக்குள்ளதான் பரமாத்மா இறைவன் நமக்குள்ளதான் இருக்காங்க. இருந்தாலும் தூலம் எடுத்து அவங்க அதை சொல்லும் போதுதான் நமக்கு தெரியுமே தவிர நம்மளா அதை தெரிஞ்சிக்க முடியாது. பரமாத்மா இவனிடத்தில் இல்லை என்றுதான் அர்த்தம். பரமாத்மாவே இரக்கம் கொண்டு தூல திருமேனி தாங்கி அப்போ பரமாத்மாவே இரக்கம் கொண்டு தூல திருமேனி தாங்கி இவ்வளவும் பேசினாத்தான் நமக்கு தெரியுமே தவிர இந்த பேச்செல்லாம் சாதாரண மக்களால பேச முடியாது. அந்த பரமாத்மா வந்தாதான் இதெல்லாம் பேச முடியும். அந்த பரமாத்மாவே இரக்கம் கொண்டு நம்போல் ஒரு துக்க தேகம் ஏற்று இந்த தூல திருமேனியை தாங்கி அருகிருந்து நம்மளெல்லாம் பிடிச்சு மாட்டேன்னு சொல்றவங்களையும் பிடிச்சு தரன் இழுத்து தொட்டு காட்டி அறிவிக்கும் போதுதான் தன்னில் இருக்கும் அந்த பரமாத்ம நிலையை இவன் அனுபவிக்க முடியும். அதுவும் எப்போதும் அல்ல, அவர்கள் தொட்டு காட்டுகின்ற அந்த ஒரு நேரம் மட்டும்தான் இவன் அனுபவிக்க முடியும். அப்போ அப்படியான ஒரு பெரிய ஒரு செயலை நமக்கு பெருமானவர்கள் நம்மளை ஆக்கி வச்சு அவங்க தூல திருமேனி ஏற்றி பரமாத்மாவே தூல திருமேனி ஏற்றி அவங்கதான் நம்மளை இந்த செயலுக்கு ஏற்றி வைக்கிறாங்கன்னு இந்த திருவாக்கியத்திலையும் பெருமானவர்கள் நமக்கு விளக்கி காட்டுறாங்க. 72 ஆண்டுகளாக அவங்க ஒரு முனைப்போடு தவப்பாடுற்று. இதுவரைக்கும் எத்தனையோ பேர் வந்தாங்க பாரவான்கள். முன் செம்மல்கள் தங்கள் குரு கொண்டலிடம் மெய்ப்பொருள் பெற்று ஒருமுக கூறவங்க தவத்தின்பால் ஒட்டி நின்று 12-13 வருடங்கள் ஆகும்போது முத்தொழில் ஆதிக்கம் அவர்களின் கைக்கு வரும். பலரும் அதோடு நின்று விடுவார்கள். ஆனா நம்ம பெருமான் அவர்கள் நிற்கவே இல்லை. அப்படி நாம் சென்ற 72 ஆண்டுகளாக இடைவிடாமல் ஒரே முழுமுனைப்போடு தவப்பாடிட்டு வருகிறோமே, இப்படி தவம் செய்தவர்கள் யாராவது உண்டா? யாருமே இல்ல. தேவ சட்டத்தையே மாற்றி அமைச்சாங்கன்னா யாரால மாற்றி அமைக்க முடியும்? தேவ சட்டத்தை மாற்றினா அந்த தேவ சட்டத்தை ஏற்றினவங்களால தானே மாற்ற முடியும், மற்றவங்களால மாற்ற முடியுமா? அப்போ பெருமான் அவர்கள் நமக்காக அந்த தேவ சட்டத்தை எல்லாம் மாற்றி நீ அப்படி எல்லாம் பாடுபட வேண்டாம் அப்படின்னு சொல்லி நமக்கெல்லாம் பொழுதுக்கும் பாடுபடுகிற உங்களுக்கு என்ன கூலி கொடுத்தாங்களோ அதே கூலியை நமக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ நெடுங்காலமாக பெற்ற அந்த தவம் வரவு என்ன பரபரப்புடையதாய், என்ன பரப்புடையதாய் திமுதிமுத்து நிற்க வேணும். அந்த பாரபரப்பை எம்மாலே அளக்க முடியவில்லை. இன்றைக்கு நாம் ஏறி நிற்கும் அந்த தவாதிக்க முகட்டிலிருந்து பார்க்கும் போது பெரிய ஒரு முகட்டு, ஒரு குன்று, அந்த ஞான குன்றின் மேல ஏறி நிற்கும். நானும் தணிகை மணிப்பிரான் அவர்களும் அந்த ஞான குன்றின் மேல ஏறணும். அப்ப போகும்போது கொஞ்ச தூரம் வர சில பேரோட காலடி சுவடுகள் இருந்தது. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரம் போகும்போது அந்த காலடி சுவடுகள் கொஞ்சம் குறைஞ்சுதான் காணப்பட்டது. அதுக்கப்புறம் இன்னும் மேல போனோம். அப்ப எங்க 2 பேர் காலடி சுவடு தவிர வேற யாரோட காலடி சுவடும் அங்க இல்லை அப்படின்னு அருளி செஞ்சாங்கன்னா, எந்த ஒரு ஞான குன்றின் உச்சிக்கு பெருமானவர்கள் ஏறி சென்று இந்த சர்வ அண்டரண்டத்தையும் படைத்த அந்த ஈசனே தான் அவதாரம் செய்து நம்மளை எல்லாம் இந்த செயல் ஆக்கி அந்த தவாதிக்க முகட்டில் இருந்து பார்க்கும் போது அவங்களுக்கு மானியமும் தேடுகுடமும் நமக்கு அப்படி இனிக்குது. ஆனா பெருமான் அவங்க சொல்றாங்க, இன்றைக்கு நாம் ஏறி நிற்கும் அந்த தவாதிக்க முகட்டில் இருந்து பார்க்கும் போது மானியமும் தேடுகுடமும் அவ்வளவு சுவை வைத்து எழுதப்பெறவில்லை என்று எனக்கு தோன்றுகிறது. அப்ப இதை விட சுவையா அவங்களால எழுத முடியும். இந்த சுவையவே நம்மளால சுவைக்க முடியலையே, இந்த சுவையே நமக்கு திட்டிக்குதே, இதை விட இன்னும் சுவையா கொடுத்தாங்கன்னா நம்ம தாங்குவோமா? ஆனால் அவை உங்களுக்கு மிக பிரம்மாண்டமான அறிவு பிழம்பாக இருக்கிறது, சரிதான். இப்ப நமக்கு இதுவே இவ்வளவு பெரிய அறிவு பிழம்பாக இருக்கு. இன்னும் பெருமானவர்கள் இதை விட சிறப்பான அறிவு பிழம்பாக, அந்த அறிவு பிறந்தனர் அறிவு பிழம்பெனும் கிரணர்னு அந்த அறிவு பிழம்பே தூரம் எடுத்து நமக்கு இவ்வளத்தையும் வெளியாக்கினதை இந்த திருவாக்கியத்துல பார்த்தோம். இதெல்லாம் புரியணும்னா எல்லாருக்கும் புரியாது. இந்த உலக மாயையை விட்ட மக்களுக்கு மட்டும்தான் புரியும். ஒரு பெரிய ஒரு ராஜா இருந்தானா,
அவர் இறைவனை எப்படியாவது சந்திக்கணும்னு சொல்லி கடும் தவம் செய்தாராம். அவருடைய தவத்தை பார்த்து மெச்சி இறைவன் அவர் முன்னால தோன்றி, மகனே உன் தவத்தை கண்டு மெச்சினோம், உனக்கு என்ன வர வேண்டும் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போ அவர் சொல்றாரு, பெருமானே உங்களுடைய தரிசனம் எனக்கு மட்டும், ஒரு ராஜா அல்லவா, ராஜான்னா அந்த நாட்டு மக்கள் மேல எல்லாம் அன்பு கொண்டிருப்பார் அல்லவா, அதனால அவர் சொல்றாரு, உங்களுடைய தரிசனை எனக்கு மட்டும் கிடைச்சது பத்தாது, என் நாட்டு மக்கள், என் மனைவி, என் நாட்டுல இருக்கிற மந்திரி எல்லாருக்கும், நாட்டுல இருக்கிற மக்கள் எல்லாருக்கும் உங்களுடைய தரிசனை கிட்ட வேண்டும், அதுதான் நான் உங்ககிட்ட கேட்கிற வரம் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாராம். அப்போ அந்த கடவுள் இல்லப்பா அது சாத்தியம் இல்லையே அப்படின்னு சொல்றாரு. இல்ல நீங்க அப்படி சொல்லக்கூடாது, எல்லாருக்கும் தரிசனம் தரணும் அப்படின்னு சொன்னோடனே, அது சாத்தியம் இல்ல, உனக்கு அது புரியாது, இருந்தாலும் நீ கேட்டியே, சரி நான் எல்லாருக்கும் தரிசனம் தருவேன், அந்த ஒரு பெரிய மலை இருக்குல்ல, அந்த மலை மேல நான் தரிசனம் தருவேன், எல்லாரையும் அந்த மலைக்கு கூட்டிட்டு வா நாளைக்கு அப்படின்னு சொல்லி கடவுள் சொல்லிட்டு மறந்துட்டாரு. இவரும் நாட்டுல எல்லாருக்கும் தண்டோரா போடுறாரு, நாளைக்கு எல்லாரும் அந்த மலைக்கு வாங்க, அந்த மலையில நமக்கு எல்லாம் கடவுள் தரிசனம் தர்றேன்னு சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நாட்டுல தண்டோரா போட்டு அதை அறிவிச்சு மக்கள் எல்லாம் திரண்டு இறைவனுடைய தரிசனம் கிடைக்க போகுது, ராஜா சொல்லி இருக்கிறாங்க, தண்டோரா போட்டாங்கன்னு சொல்லி நாட்டு மக்கள் எல்லாரும் திரண்டு அந்த மலையை நோக்கி போறாங்க. அப்போ அந்த மலையில கொஞ்சம் தூரம் ஏறுறாங்க. ஏறும்போது அங்க ஒரு செம்பு குவியல்களாக அங்க இருக்கு. மக்கள் நிறைய பேர் அந்த செம்பு நல்ல விலைக்கு போகுமே, இதை எடுத்துட்டு போனா நம்ம ஏழ்மை நிலையெல்லாம் தீர்ந்துருமே, இந்த செம்பெல்லாம் மாறி அள்ளிக்கிடுவோம், செம்பு தகடுகளாக நிறைய கிடக்கு, அதை பொறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதை பொறுக்கி 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 அதை வீட்டுல கொண்டு போய் சேர்த்து வைக்கிற ராஜா இதை பொறுக்கிறத விடுங்க, இதை விட பெரிய நம்மளுக்கு இறைவனுடைய தரிசனம் கிடைக்க போகுது, இதை பார்க்காதீங்க வாங்கன்னு கூப்பிடுறாரு. இருங்க இதை எடுத்துட்டு வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை பொறுக்கிறதுலே இருக்காங்க. இவங்க அதுல நிறைய பேர் நின்றுட்டாங்க, இன்னும் சில பேர் தான் போறாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் போகும்போது அங்க வெள்ளி குவியல்களாக இருக்கு. இந்த செம்பு மேல ஆசைப்படாதவங்க கூட வெள்ளி மேல ஆசைப்பட்டு, ஆக வெள்ளி விலை மதிப்பானதை இதையும் விட்டுட்டு போகணும்னு அதை பொறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த ராஜா கூப்பிட்டு பாக்குறாரு, இருங்க இதை எடுத்துட்டு வரோம்னு அங்க கொஞ்சம் பேர் நின்றுறாங்க. அதுக்கப்புறம் போனா தங்க குவியல்களாக இருக்கு. இந்த தங்க குவியல்களை பார்த்த உடனே இன்னமும் அந்த ராஜ குடும்பத்தை சேர்ந்தவங்க அவங்களுக்கே ஆசை வந்துருச்சு, தங்கம் அல்லவா இதை விட முடியுமான்னு தங்கத்தை சேகரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் போனவனே வைர கற்களாக குஞ்சுது, தங்கத்தை விட விலை மதிப்பான வைரம். அந்த ராஜாவோட மனைவி, ராணி, மந்திரி, இவங்க எல்லாருமே அந்த வைரத்தை பொறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த ராஜா மட்டும்தான் தனியா அந்த மலை என்ன வச்சு போறாரு. அப்போ கடவுள் தரிசனம் கிடைக்குது. எங்கப்பா நாட்டு மக்கள் எல்லாரையும் கூட்டிட்டு வரேன்னு சொன்னா ஒருத்தரையும் காணோம் அப்படின்னு கடவுள் கேட்கிறார். எல்லாரையும் தான் கூட்டிட்டு வந்தேன், வழியில எல்லாரும் செம்பையும் தங்கத்தையும் வெள்ளியும் பொறுக்க போயிட்டாங்க. அது போல கடவுள் எல்லாருக்கும் தரிசனம் கொடுக்கறதுக்கு அவங்க ரெடியாகத்தான் இருக்காங்க. நாம ரெடியா இருக்கிறோமா? நாம இந்த தங்கத்தையும் வெள்ளியையும் இந்த உலக காசையும் இதை பொறுக்கிறதுலயே குறியா இருக்கிறோமே. அப்படி குறியா இந்த மாயை நம்மளை மாட்டுதே. இந்த மாயையிலே இருந்தா இறைவன் தரிசனையை பார்க்க முடியாதே. இதையே பொறுக்கி மாதிரி பொறுக்கிக்கிட்டு தெரிய வேண்டியதுதான் நீ. அப்போ அந்த தரிசனம் யாருக்கு கிடைக்கும்? அந்த திருவருள் நெறிப்படி தினமும் தொழுகின்ற மக்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். திருவார்வு நெறிப்படி தினமும் வந்தே கீடும் தேசிகேந்திர தீரு பொன்னரங்க கண்ணீதி ஒரு தீரு தரிசனை இருவினை போக்கிடும் உள்ள காவலை பயம் இல்லாமலே கீடும். ஒரு சிறு தரிசனை கிடைச்சிருச்சுன்னா உள்ள கவலை பயம் எல்லாம் போயிடும். தினமும் ஏற்றிடும் தேசிகேந்திரர் அந்த தரிசனை அவங்க கொடுத்துட்டு தான் இருக்காங்க. நீ மாயையில இருந்தீன்னா உனக்கு அது கிடைக்காது.
செம்பையும் வெள்ளியையும் தங்கத்தையும் பொறுக்க போயிட்டீன்னா உனக்கு அது கிடைக்காது. ஆனா அதையெல்லாம் மீறி தாண்டி போய் தரிசிச்சீனா என்ன ஆகும்? மருவும் பிணிகள் மாற்றி மண்ணீலும் சிறப்பேற்றி மாயை மரலியங்கை மறுவீடாமலே காக்கும். நீ இதெல்லாம் மீறி போய் அவங்களுடைய தரிசனையை பார்த்துட்டீங்கன்னா உனக்கு இருவினை போய் பிறப்பு இறப்பு என்கின்ற இருவினை எல்லாம் போய் உன் உள்ள கவலை பயம் எல்லாம் போய் உன்னை மருவும் பிணிகள் எல்லாம் மாற்றி இந்த தூள பிணி குளங்கள் வேறறுத்து ஓட்டிடும். அப்படி உன்னுடைய பிணி குளங்களை எல்லாம் நீக்கி மண்ணிலும் சிறப்பேற்றி மாயை மரளி, இந்த மாயைங்கிறது தான் யமனாக வந்து மாயையாக இந்த செம்பையும் வெள்ளியையும் தங்கத்தையும் பொறுக்க போனிய இந்த மாயை பார்த்து ஆசைப்பட்டியே அதுதான் யமனாக வந்து உன்னை மறுவ போகுது. அதெல்லாம் தாண்டி நீ போனீனா இந்த மாயை மரளியன் கை படாமல் உன்னை காக்கும். வாழி சாலையை சாந்திடும் குவலையா தீரே உண்மை உண்மை உண்மையே. இதுதான் உண்மை. பெருமான் அவர்கள் வந்து அவதரிச்சிருக்காங்களே அந்த அண்டரண்ட சராசரத்தை படைத்த அந்த ஈசன் வந்து அவதரித்து இந்த மெய்வெளி சாலையில நின்று நமக்கெல்லாம் தினமும் திருவருளை வர்ஷித்துக் கொண்டே இருக்கிறார்களே. குவலயத்தீரே எல்லாரும் வந்து இதை பயன்பெற்றுக் கொள்ளுங்கள். இதுதான் உண்மை 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 உண்மையே சத்தியம் சத்தியம் சத்தியமே என்று கூறி எனது முத்திப்பேருரை மேலும் மேலும் முழங்கும் என்று கூறி உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நமஸ்காரம்.